விமான விபத்தில் மறைந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் அரசியல் பயணம் குறித்து சற்று திரும்பி பார்க்கலாம். மகாராஷ்டிரா அரசியலில் அஜித் தாதா என்று அன்புடன் அழைக்கப்படும் அஜித் பவார் இந்தியாவின் செல்வந்த மாநிலமான மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக 6 முறை பதவி வகித்தவர். நிர்வாக ரீதியாக முடிவுகளை விரைவாக எடுப்பதிலும் அதிகாரிகளிடம் வேலை வாங்குவதிலும் பெயர் பெற்றவர். 1959 மகாராஷ்டிராவில் பிறந்த அஜித் பவார் தனது உறவினரும் அரசியல் குருவுமான சரத் பவாரின் வழிகாட்டுதலில் 1980களில் அரசியலில் நுழைந்தார். 1991 முதலில் பாராமதி தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அஜித் பவார் அதே தொகுதியிலிருந்து தொடர்ந்து 8 முறை வெற்றி பெற்றவர். 1999 தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட போது அதன் தூணாக திகழ்ந்தார். பல தசாப்தங்களாக சரத்பவாருடன் பயணித்தவர் 2023 ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜக சிவசேனா ஷிண்டே கூட்டணியில் இணைந்தார். பிப்ரவரி 2024 இந்திய தேர்தல் ஆணையம் இவரது தலைமையிலான பிரிவையே அசல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அங்கீகரித்து சின்னத்தை வழங்கியது. புனே அருகில் உள்ள பிம்ப்ரி சின்ச்வாட் மற்றும் பாராமதி பகுதிகளில் பிரம்மாண்ட சாலைகள், மேம்பாலங்கள் மற்றும் நவீன குடிமை வசதிகளை உருவாக்கி அப்பகுதிகளின் முகவரியையே மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. மாநிலத்தின் சர்க்கரை ஆலைகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் அசைக்க முடியாத செல்வாக்கு பெற்றிருந்தார். அவரது அரசியல் வாழ்க்கையில் நீர்ப்பாசன ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் நில மோசடி புகார்கள் என சர்ச்சைகள் எழுந்தபோதிலும் அவை சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. தனது 66வது வயதில் விமான விபத்தில் மறைந்த அஜித் பவாரின் இழப்பு மகாராஷ்டிரா அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது.